திருச்சிற்றம்பலம். தில்லை பொன்னம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவ அடியார்களுக்கும் ஏனைய ஆன்மீக அன்பர்களுக்கும் அடியார்க்கு அடியேன் குமரேசன் ராஜசிம்மனின் பணிவான வணக்கங்கள். ஈசனை தேடி என்ற இந்த நம்முடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை எல்லாம் வரவேற்று மகிழ்கின்றேன். இதுவரைக்கும் நம்முடைய ஈசனை தேடி யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ உடனே பண்ணிக்கங்க. இன்றைக்கி நம்ம என்ன பரிகாரத்தை பற்றி பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, இந்த பரிகாரத்தை பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்கு போகலாம். பண வரவு, இதை அதிகரிப்பது எப்படி, இதற்கான பரிகாரங்கள் என்ன, இதை பற்றி தான் இந்த பதிவில் நாம பார்க்க போறோம். சில அன்பர்கள் என்னிடம் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க சில எளிய பரிகாரங்களை, பண வரவை இருக்கும் பரிகாரங்களை இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். பண கஷ்டம் இருக்கிறது, எதிர்பார்த்த அளவிற்கு பணம் கிடைக்கவில்லை, கடன் உள்ளது, பணம் வருவதற்காக என்ன செய்ய வேண்டும் என்று சிலர் மனதில் நினைக்கலாம். வாழ்க்கையில் அனைவருக்கும் அனைத்து தருணத்திலும் பணம் என்பது தேவையாகவே இருக்கிறது. எல்லா சிக்கல்களுக்கும் தீர்வை நோக்கி முன்னேறுவதற்கு பணம் தேவை. அதனாலேயே பணத்தை பற்றிய தேடலை தொடர்ச்சியாக தேடிக்கொண்டே இருக்கிறது. அதற்கு உதவும் வகையில் சில எளிய பரிகாரங்கள் என்னென்ன என்பதை நாம் பார்க்கலாம். ஒரு வெள்ளிக்கிழமை காலையில் கல் உப்பு அதை வாங்கி வந்து அந்த நேரம் சுக்கிர ஹோரையாக இருக்குமாறு பார்த்துக் கொள்ள வேண்டும். அந்த கல் உப்பை ஒரு ஜாடியில் முழுமையாக நிரம்பும் அளவிற்கு வைக்கவும். அவ்வப்போது இதை செய்து வரும் பட்சத்தில் பணவரவு அதிகரிக்கும். அடுத்ததாக உங்கள் வீட்டில் சந்தனக்கட்டை மற்றும் நறுமணம் வீசக்கூடிய திரவியங்களை தூபம் போடலாம். இதுவும் பணவரவை அதிகரிக்கும். அடுத்ததாக செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை ஆகிய நாட்களில் வீட்டில் அரிசி மாவினால் தாமரை கோலம் போடலாம். பணவரவை அதிகரிக்கும். மேலும் தென்னை மரம், அசோக மரம் இருக்கும் இடங்களில் பணவரவு இருக்கும். அடுத்ததாக பணம் வைக்கும் பெட்டியை வடக்கு நோக்கி அல்லது வடகிழக்கு நோக்கி இருக்குமாறு வைத்துக் கொள்ளுங்கள். நம்மிடம் பணவரவு இருக்கும்போது அந்த பணத்தை ஒரு சில மணி நேரங்கள் கழித்தே செலவு செய்யுமாறு உங்களை பழக்கிக் கொள்ளுங்கள். அடுத்ததாக வீட்டில் பீரோவில் வெள்ளி நகைகள் இருக்கும் பட்சத்தில் அதுவும் பணவரவை ஈர்க்கும். சுக்கிர பகவான் அருளும் கிடைக்கும். அடுத்ததாக பண வரவை அதிகரிக்க நமது கைகளில் சூரிய சந்திர சக்தி உள்ளது. 2 எலுமிச்சை பழம் எடுத்து அதை 4 பிரிவாக வெட்டிக் கொள்ளவும். ஆனால் அதை துண்டாக்க வேண்டாம். அந்த அடுத்த எலுமிச்சம்பழத்தில் பச்சை கற்பூரம் வைக்கவும். அந்த பழத்தை உங்களது 2 உள்ளங்கைகளிலும் 15 நிமிடங்கள் வைத்துக் கொள்ளவும். அந்த சமயத்தில் உங்களது குலதெய்வங்களை, இஷ்ட தெய்வங்களை பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். பிறகு அந்த எலுமிச்சம்பழங்களை பிழிந்துவிட்டு கால்படாத இடத்தில் போட்டுவிடலாம். அடுத்ததாக குபேர முத்திரை, இதற்கும் பண வரவை ஈர்க்க செய்யும் சக்தி உண்டு. சுண்டு விரலையும் அதற்கு அடுத்த விரலையும் விட்டுவிட்டு மற்ற 3 விரல்களையும் ஒன்றாக சேர்த்து, அதேபோல் 2 கைகளையும் ஒன்றாக சேர்த்து குபேர முத்திரை செய்யலாம். படத்தில் காணப்படும் இந்த குபேர முத்திரையுடன் 1 நிமிடம் இருக்கவும். இதேபோல் தினமும் செய்யலாம். இதுவும் நமது பண வரவை அதிகரிக்க செய்யும். அடுத்ததாக ஒரு பச்சை துணியில் வசம்பு 1 துண்டு, வேப்பங்கட்டை, படிகாரம் இந்த 3ஐயும் அந்த பச்சை துணியில் முடிந்து ஒரு பிரம்ம முகூர்த்தத்தில், அதாவது விடியற்காலை 4:30 மணி முதல் 6 மணிக்குள் உங்கள் வீட்டு வாசலில் கட்டி வைத்தால்
சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும். இந்த சமயத்தில் உங்களது குலதெய்வம், இஷ்ட தெய்வம், பித்ருக்களை மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். இது பணவரவையும் அதிகரிக்கும். மேலும் உங்கள் வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களையும் விலக செய்யும். அடுத்ததாக பன்னீரும் சந்தனமும் கலந்து திரியில் நனைத்து அதை காய வைத்து விளக்கு ஏற்றி வர பணவரவு அதிகரிக்கும். நினைத்த காரியம் நடக்கும். அடுத்ததாக பணம் சேர ஒரு அற்புத மந்திரம். இதை பற்றி நாம் பார்க்கலாம். நல்லெண்ணெய், இலுப்பை எண்ணெய், துளசி சாறு, வெற்றிலை சாறு இதை கலந்து கிழக்கு முகமாக பூஜை அறையில் விளக்கு ஏற்றலாம். அப்போது பின்வரும் இந்த மந்திரத்தை 27 முறை சொல்லுங்கள். ஓம் வசி வசி தனவசி, ஓம் வசி வசி பணம் நித்தம் வசி, ஓம் ஆம் கணபதி சித்திக்க ஸ்வாகா. இப்படி செய்து வந்தால் உங்கள் தொழில் செழுமையடையும், பணவரவு வரும். உங்களுக்கு நம்பிக்கை இருப்பின் நீங்களும் முயற்சி செய்து பார்த்து பலன் பெறலாம். அடியார்களே, ஆன்மீக அன்பர்களே, இன்றைய பதிவு உங்களுக்கெல்லாம் மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகின்றேன். மீண்டும் வேறொரு பயன் தரும் பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கின்றேன். இதுவரைக்கும் நம்மளுடைய ஈசனை தேடி யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறொரு பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.